ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த 5 மாதங்கள் கர்த்தர் நம்மை பாதுகாத்து பராமரித்து இந்த 6வது மாதத்தின் முதல் நாளிலே நம்மை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார் அவருடைய சமூகத்துக்கு. அவருடைய வேத வசனங்கள் எல்லாம் நமக்கு ஆறுதலாகவும் ஆசீர்வாதமாகவும் நம்மை வழி நடத்துகிறதாகவும் அந்த வழி நடத்தலிலே கண்டித்து உணர்த்துகிறதாகவும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் நமக்கு உணர்த்தின வசனத்தை நாம் சபையாராக நம்முடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காகவும் ஒரு வார்த்தையை கர்த்தரிடத்தில் பிடித்து கொண்டு ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லுகிற விதமாக வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக திறந்த வாசலை நமக்கு முன்பாக வைக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு முந்தைய வசனம் இப்படி சொல்லுகிறது, தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, அவர் திறந்தால் பூட்ட முடியாது, அவர் பூட்டினால் ஒருவரும் திறக்க முடியாது. ஆண்டவர் நமக்காக திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். அல்லேலூயா. நமக்காக கர்த்தர் வாசல்களை திறக்கிறார். அவர் திறக்கிற வாசலை ஒரு நாளும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அடைத்து விடக்கூடாது, பயன்படுத்தாமல் போய்விடக்கூடாது. அநேக நேரத்தில் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் கர்த்தர் நமக்கு சில வாசல்களை திறந்திருப்பார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம், நாம் எதிர்பார்த்த வாசலாய் அது இராதபடினால் கர்த்தர் திறந்த அந்த வாசலை பயன்படுத்தாமல் போனதின் நிமித்தமாக 1 முறை 2 முறை 3 முறை இப்படி கர்த்தர் வாசல்களை திறந்திருப்பார். அந்த திறந்த வாசலுக்குள்ளே நம்ம நுழையாதபடினாலே பெரிதாய் நாம் எதிர்பார்த்திருக்கிற வாசல் இன்னும் திறக்கப்படவில்லை. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? அவர் ஏற்கனவே ஒரு ஆசீர்வாதத்துக்காக நாம் ஜெபிக்கிறோம். அப்ப ஜெபித்து கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று விரும்புகிறார். விரும்பி நாம் எதிர்பார்த்தது இவ்வளவு பெரியது என்று வைத்துக் கொள்வோம். அவர் அதை தருவதற்கு முன்பு சின்னதா ஒரு வாசல் ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி அதன் வாயிலாக தர முயற்சி பண்ணுகிறார். நம்ம எதிர்பார்ப்பு இதா இருந்தபடினாலே இதை நாம் உதாசீனப்படுத்தி இருக்கிறோம், இதை நாம் தவிர்த்திருக்கிறோம், இதை நாம் செயல்படுத்தாமல் விட்டிருக்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் பார்வையிலே அது என்னவாக முடிகிறது என்றால் கீழ்ப்படியாமையாய் போய்விடுகிறது. ஆண்டவர் பார்வையிலே அவர் தந்ததை நான் ஏற்றுக்கொள்ளாதது போல இருக்கிறது. ஆண்டவர் பார்வையிலே அவர் திறந்த வாசலை நான் பயன்படுத்தாதவன் போல இருக்கிறது. அவர் அதன் உள்ளாக என்னை பிரவேசிக்க அனுமதித்திருக்கும் போது நான் என் இஷ்டப்படி என் மனதில் தோன்றியபடி நான் எனக்கு ஆசைப்பட்டபடி நான் இப்படி அல்லவா எதிர்பார்த்தேன், ஆனால் நான் எதிர்பார்த்த வாசல் அது, இப்பொழுது என்னை போகச் சொல்லுகிற வாசல் இது அல்லவா, எப்படி நான் போவேன் என்று மாம்ச ரீதியிலே நாம் யோசித்து கொண்டு அநேக வேளையிலே கர்த்தர் திறந்த வாசலையே நம்ம பயன்படுத்தாமல் விட்டுட்டோம். நம்ம அந்த வாசல்களுக்குள்ளே நுழையாமல் விட்டுட்டோம். கர்த்தர் திறக்கிற வாசல் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்கணும்னு அவசியமெல்லாம் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஜெபிக்கிறது கர்த்தரிடத்தில் முடிவு பண்ணுறதெல்லாம் எப்படி, மாம்ச ரீதியாக திட்டமிடுதல், மாம்ச ரீதியாக தங்களுடைய சொந்த ஆலோசனையில் சுய தீர்மானங்கள் அல்லது சுய திட்டங்களை வைத்துக்கொண்டு இது இப்படித்தான் என்று முடிவுக்கு வந்து விடுகிறோம். இல்லை, கர்த்தர் அறிவுக்கு எட்டாத விதத்தில் நமக்கு செய்கிறார். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்கிறவர் தான். ஆனால் அவர் வழியில் தான் அவர் செய்வாரே ஒழிய நம்ம வழிக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அவர் வழியில் போய் தான் நமக்கு எதிர்பார்த்தது கிடைக்கும். அப்போ சில நேரத்தில் பெரிய வாசலை வைத்து விட்டு நுழைய சின்ன வாசலில் போ, இல்லை இந்த மெத்தட் ஆஃப் கேட்டில் போ அப்படின்னு நம்மளை சொல்லும்போது நம்ம நிறைய நேரம் யோசித்தது என்னவென்றால், நான் இந்த வழியாக இப்படி ஒரு தடவை போனது தான், ஒரு தடவை என் வாழ்க்கையில் நான் முயற்சித்து தான், நான் இப்படி தான் செய்வேனே ஒழிய மாற்றியெல்லாம் என்ன செய்ய மாட்டேன். இப்படியெல்லாம் நமக்கு நாமளே பேசிக்கொண்டு அவர் உண்மையிலேயே திறந்த வாசலை நிறைய நேரம் அதுக்குள்ளே என்ன செய்யலை,
போகலை. நிறைய நேரம் அவர் திறந்து நமக்காக வெயிட் பண்ணி காத்திருந்து வான்னு கூப்பிட்ட நேரமெல்லாம் அதுக்குள்ளே என்ன செய்யலை, போகலை. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் மறுபடியும், நான் உனக்காக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய கவனம் எப்படி இருக்கிறது, அவர் நமக்காக எப்படி வைத்திருக்கிறார். ஏசாயா 60ஆம் அதிகாரம் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஏசாயா 60:11 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும். அல்லேலூயா. அந்த அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் ஒரு வாசலாக, ஒரு வாய்க்காலாக கர்த்தர் வைப்பார். ஆண்டவர் அவர் திறக்கிறவரும் அவர் பூட்டுகிறவருமாய் இருக்கிறாரே, அவர் நமக்காக அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் எப்படி அதை செயல்படுத்த வேண்டும்? அதிலே 18ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லையிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை, அங்கதான் முக்கியம் பாருங்க. நமக்கு அவர் வாசலை திறக்கணும், ஆனால் அந்த வாசலில் என்ன கேட்கணும், அந்த வாசலுக்குள்ளே என்ன இருக்கணும்? நம்முடைய மதில் சுவரே ரட்சிப்புன்னு இருக்கணுமா? நம்முடைய மதில் சுவர் ரட்சிப்பு என்றால் என்ன? என்னை சுற்றிலும் என்னுடைய ரட்சிப்பு, என் மீட்பின் காரியம், என் மீட்பர் எனக்காக செய்தது. ஹல்லேலூயா. அப்போ என்னுடைய மதில்கள், என்னை சுற்றிலும் இருக்கிற மதில்கள் ரட்சிப்பாகவும், என் வாசல்களில் என்ன இருக்கணும்? துதி இருக்கணும். இன்னைக்கு நிறைய நேரம் அவருடைய வாசல்ல, அவர் நமக்கு தந்திருக்கிற வாசல் எதுக்கு பயன்படுத்துறோம்? அவர் தந்த வாசல், அவரெல்லாம் திறந்த வாசலை வைத்தார். அவரெல்லாம் ஒருவனும் பூட்டக்கூடாதபடி திறந்தது. அவர் திறந்ததுக்குள்ள, அவர் திறந்து அவர் தந்த வாசலுக்குள்ள நம்ம வேற எதையோ செய்கிறோம். ஆகையினால தான் 100ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் வாசலில் துதியோடு தான் வரணும். அவர் வாசலில் எப்போதும் வாக்குவாதத்தோடு வந்துடக்கூடாது. அவர் வாசலுக்கு முறுமுறுப்போடு வந்துடக்கூடாது. அவர் வாசலுக்கு வேதனையோடு வந்துடக்கூடாது. அவர் வாசலில் எப்போதும் எப்படி வரணும்? துதியோடு வர வேண்டும். துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை என்ன செய்யுங்க? ஸ்தோத்தரியுங்கள். இப்போ அவர் எனக்காக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அந்த திறந்த வாசலுக்குள்ள நான் எப்படி செல்றேன், எப்படி செயல்படுத்துகிறேன் என்பதை கவனிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் நமக்கு 3 விதமான வாசல்களை திறக்கிறார். ஒரு வாசல், அது என்ன வாசல் என்றால் நம்முடைய குடும்பத்திற்கான வாசல். 2வது வாசல் என்னன்னா நம்முடைய சபைக்கான வாசல். 3வது வாசல் என்னவென்றால் நம்ம எல்லாரும் அவரோடு கூட தங்கி இருப்பதற்கான வாசல். இப்போ இந்த 3 வாசல்ல நம்முடைய குடும்ப வாசல், குடும்பத்துக்காக அவர் திறக்கிற வாசல் அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னா, நம்முடைய குடும்பம் சேர்ந்து ஒருமனப்பட்டு அவர் திறந்த வாசலுக்குள்ளே சரியாக போகணும். சபையார் எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு அவர் திறந்த வாசலுக்குள்ளே போகணும். அப்படி போனோம்னா தான் அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணுகிற அந்த ஸ்தலத்தில் அங்கே இருக்கிற அவர் நின்று அவர் சொல்லுகிறார், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள்னு அந்த வாசலில் அவர் நின்று நம்மளை வரவேற்கும் போது அந்த வாசலுக்கு போகணும் நம்ம. அப்போ இதை நம்ம கவனிக்கணும். அப்போ அதுக்கு தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 13-14 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். எப்படி வாசலில் பிரவேசிக்கணுமா? இடுக்கமான வாசல் வழியாய். ஏன் ஆண்டவரே இடுக்கமாக பிரவேசிக்கணும்? நீ இப்போ இடுக்கமாக உள்ளே வந்தால் தான் அடுத்தால பெருசாக வச்சுருக்கேன். ஏன்னா நமக்கு எப்போது இதுதான் பிடிக்கும், விசாலமான வாசல். நமக்கு பெருசாக இருக்கணும், விசாலமாக இருக்கணும். ஆனால் அது எப்படி இருக்குதான் பாருங்க, கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும், அதனுடைய வழி எப்படி இருக்கு? ஒரே பைபாஸாக தான் இருக்குது. நமக்கு எதில் போகிறதான் பிடிச்சிருக்கு? பைபாஸில் போகிறது. ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது பாஸ்டர், ஸ்பீட் பிரேக்கர்லாம் இருக்கக்கூடாது, இந்த கிராமத்தில் குறுக்கெல்லாம் வண்டி வரக்கூடாது, எல்லாம் ஃப்ளைஓவர்லாம் போட்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். நான் எல்லாம் எப்படி தான் போவேன்? ஸ்ட்ரைட்டாக தான் போவேன். எப்போ அது வேற ஊருக்கு போகுது, அது நேராக கேட்டுக்கு கொண்டு போய் விடுகிற இடம். அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் பாருங்க. அப்போ கர்த்தர் திறக்கிற வாசலுக்குள்ள எல்லாரும் என்ன செய்ய மாட்டேங்காங்க? நுழைய மாட்டேங்காங்க. நான் இப்போ 3 விஷயம் சொன்னேன், குடும்ப வாசல், சபை வாசல், வானத்தின் வாசல், இப்படி வச்சுக்கோமே. இப்போ நான் சொல்லும்போது குடும்பத்தை சொல்லிட்டேன், 2வது சபை, 3வது வானம்னு சொன்னேன், வானத்தின் வாசல். ஆனால் ஃபார்முலா எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வானத்தின் வாசல், அப்புறம் சபையின் வாசல், அப்புறம் தான் என்னது? குடும்பத்தின் வாசல். ஏனென்றால் அவர்கிட்ட அந்த வாசலை திறக்கிறதுக்கு, அந்த வாசல் வழியாய் பிரவேசிக்க ஆசையாய் இருக்கிறவர்களுக்கு சபையின் வாசல் ஆசீர்வாதமாய் மாறும்.
அந்த வாசலும் சபையின் வாசலும் ஆசீர்வாதமாய் இருக்கிறவர்களுக்கு குடும்பத்திலே கர்த்தர் திறக்கிற வாசல் ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. முதல்ல குடும்ப வாசலை திறந்தா நம்மெல்லாம் எங்கே போக மாட்டோம்? சபையின் வாசலுக்கோ வானத்தின் தேவனுடைய வாசலுக்கோ என்ன செய்ய மாட்டோம்? போக மாட்டோம். ஏன் போக மாட்டோம்? இங்கே திருப்தி ஆயிடுவோம். அங்கே திருப்தி அடைந்து குடும்ப வாசல் திறந்தா அந்த திருப்தி தான் பெருசாக இருக்குமே ஒழிய இது பெருசாக நம்மளை தாக்காது. இன்னைக்கு நம்ம நிறைய நேரம் மாற்றி தான் செய்கிறோம். நம்ம குடும்பத்தை எப்படி அந்த குடும்பத்தையே ஒரு மனமாக நல்லா வைக்கிறதே யார் தான்? கர்த்தர் தான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நாம் அதை விசுவாசிக்கிறோம்? அப்போ இடுக்கமான வழி என்று இருக்கிறது. அங்கே 14ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி எப்படி இருக்குது? நெருக்கமுமாயிருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அப்ப விசாலமான வழியை கண்டுபிடிக்கிறவர்கள் அநேகர், நெருக்கமான வழியை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இந்த சிலருக்கு தான் அவர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஆமென். அந்த சிலராக நாம் இருப்போம். அதனால தான் பாருங்க, கேட்டுக்கு போகிற வழிக்கு நிறைய பேர் போகிறாங்க. சபைக்கு எப்போதுமே அப்படி தான் வராங்க, கொஞ்சம் பேர் தான் வராங்க. அதிகபட்சமாக ஒரு 25,000, 50,000, 70,000 அவ்வளோதான் இருக்குது. நம்ம இந்தியாவில் ஒரு 3 லட்சம் பேர் சபையில் கூடுனாங்க அப்படின்னு ஒரு சபை இதுவரைக்கும் இந்தியாவில் இல்லை. ஆனால் 10 லட்சம் பேர் கூடுனாங்க வேறு வழியில் போகிறதுக்கு அப்படின்னு நிறையா செய்தியை நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். அப்போ இன்றைக்கு கர்த்தர் திறக்கிற வாசலை அனுபவிப்பதற்கு நாம் எப்படி அந்த வாசல் வழியாக செல்லுகிறோம்? அப்போ அதிலே உட்பிரவேசிக்க நிறைய பேர் நம்ம என்ன செய்கிறோமா பாருங்கள். லூக்கா 13:24 இன்னும் கொஞ்சம் விளக்கமாக எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னொரு படி இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக ஆழமாக அதை தியானிப்பீர்கள் என்றால், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சும்மா இல்லை பார்த்தீங்களா? அப்போ கர்த்தர் ஒரு வாசலை திறக்கும் போதே லகுவாக திறக்கும் போதே உள்ளே பூந்துடணும். ஆண்டவர் ஒருவேளை சில நேரம் நீங்கள் கேட்டதை தரல, ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் தர்ற வரைக்கும் இங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு ஒரு வாசலை திறந்து உட்கார வைக்கிறாரு. நம்ம இல்லை நான் போனால் அதுக்கு தான் போவேன், போனால் எதுக்கு தான் போவேன்? அதுக்கு தான் போவேன். நான் உள்ளே போனால் அதுக்கு தான் போவேனே ஒழிய இதுக்குள்ளெல்லாம் நான் வரமாட்டேன். அப்படியே சொன்னோமா, கடைசியில் என்ன ஆகிப்போச்சு? இப்போ உள்ளே வந்திருக்கோமே ஒரு வாசல், அது உள்ள ஒன்றுமே இல்லை. அதனால தான் வேதம் ஒரு இடத்துல இப்படி சொல்லுகிறது, ஆண்டவர் நம்ம விரும்புகிறத தந்துடுவாராம். ஆனால் அதில் மனசளவில் எப்படி இருக்காதான்? அது சஞ்சலம் தான் இருக்குமா மனசளவில். விரும்பினதை தந்துடுவாராம். அந்த வசனம் எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்லை. நம்ம விரும்பினதை அவர் தந்துடுவாராம். நம்ம என்ன விரும்புகிறோமோ, என்ன கேட்குறோமோ, என்ன சொல்கிறோமோ, இதை தந்தே ஆகணும் ஆண்டவரே. அவர் சரி போ, நான் உன்னை நேசிச்சிட்டேன் அதனால் தந்துடுறேன். இப்போ அவர் தந்தது அப்படின்னா அதில் சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், ஆறுதல் இருக்கும், விடுதலை இருக்கும், பாதுகாப்பு இருக்கும், பராமரிப்பு இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் நான் கட்டாயப்படுத்தி கேட்டேன் பாருங்க, அதை எடுத்தீங்களா? சங்கீதம் 106:15 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, யார் ஒருத்தர் என் விருப்பத்துக்கு தான் தரணும் ஆண்டவரே, அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார். எனக்கு காடை வேணும், எனக்கு கௌதாரி வேணும், எனக்கு மன்னா வேணும், எனக்கு அப்படி வேணும், இப்படி வேணும், நான் இப்படி ஆள் கிடையாது, நான் இப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். அப்படியாப்பா, சரி போ, உன்னை நான் கூட்டு வந்துட்டேன், தந்துடுறேன் விடு. ஆனால் அவர்கள் ஆத்துமாக்களிலோ என்ன உண்டாயிட்டான்? இளைப்பைனா என்ன அர்த்தம்? வருத்தம். ஒரு என்னடா இது, இதை சாப்பிட்டு மண்ணாவை சாப்பிட்டாலும் நமக்கு என்ன இல்லை? திருப்தி இல்லை, ஒரு ஏதோ ஒரு குறை இருக்க மாதிரியே இருக்க. அது அவர் தரல. 16ஆம் வசனம் படிங்களேன். 16ஆம் வசனம் பாருங்க. பாளையத்தில் அவர்கள் மோசையின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோன் மேலும் பொறாமை கொண்டார். நீங்கள் 13-14 இருந்தே நீங்கள் வாசிச்சு வந்தீங்கன்னா தெரியும். ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் வனாந்தரத்திலே இச்சை உள்ளவர்களாகி அவாந்தர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார். ஏன்னா வேற வழி இல்லை, சரி வந்துட்ட, சரி தந்துடுறேன் விடு. ஆனால் கொடுத்தது ரைட் டைமும் இல்லை, ரைட் பொருளும் இல்லை, அதாவது ரைட் திங்ஸும் இல்லை, சரியான நேரமும் இல்லை, சரியான பொருளும் இல்லை. இப்போ அந்த வாசல் திறந்திருக்க கூடாது, ஆனால் திறந்துட்டார். எதுக்காக திறந்தாரு? நம்ம கட்டாயம். நிறைய நேரம் அவர் திறந்த வாசலை நாம்
உட்பிரவேசிக்கவே இல்லை. ஏன்னா நான் விரும்பினபடி இல்லை அந்த வாசல். நான் ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கேன், அந்த பிளான் படி இருந்தால் நான் நுழைவேன், இல்லைன்னா என்ன செய்ய மாட்டேன், நுழைய மாட்டேன். நான் எனக்குள்ள ஒரு தீர்மானம் பண்ணிட்டேன், ஒரு திட்டம் பண்ணிட்டேன். நான் எப்படி யோசித்து வச்சுருக்கணும், என் மனசில் எனக்கு ஏற்கனவே சொப்பனம் கூட வந்துருச்சு, கனவெல்லாம் வந்துருச்சு, அது மாதிரி தான் செய்வேன். அவர் அப்படி நான் தரவே இல்லைப்பா, இது உன் சொந்த ஆசை, உன் பிளான், நீ யோசிச்சிருக்க, நான் அதுக்கு கொஞ்ச நாளைக்கு இப்படி ஒரு வாசலில் இருன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அமைதியாக போய் என்ன பண்ணிக்கணும், உட்காந்துக்கணும். அந்த வாசலில் உட்காந்திங்கன்னா அவர் அப்புறம் திறப்பார் பாருங்க, பெரிய பெரிய வாசலாக திறப்பார். அல்லேலூயா. ஏன்னா அவர் திறந்ததை ஒருத்தனும் என்ன செய்ய முடியாது, பூட்ட முடியாது. அந்த அனுபவத்துக்குள்ள நீங்களும் நானும் இன்றைக்கு வர கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அப்போ ஆண்டவருடைய அந்த வாசல், அப்போ நான் சொன்னேன், ஒரு வீட்டு வாசல் அல்லது ஒரு குடும்பத்துக்கான வாசல், சபைக்கான வாசல், வானத்தின் வாசல். இப்போ இது எல்லாத்தையுமே ஆண்டவர் நமக்கு இங்கேயே காமிக்கிறார், இந்த பூமியிலேயே என்ன செய்கிறாரு, காமிக்கிறார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் நீங்கள் யாக்கோபுடைய அனுபவத்தை பார்ப்பீர்கள் என்றால், அங்கே யாக்கோபுக்கு என்ன செய்கிறார் என்றால் 17ஆம் வசனம் பாருங்க, அவர் என்ன சொல்றாரு பாருங்க. 17ஆம் வசனத்தில், அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறு அல்ல, இது வானத்தின், எந்த ஊரில் இருக்காரு, இந்த பூமியில தான் இருக்காரு. எப்படி அவர் அதை சொல்லுகிறார்? காரணம், அவருக்காக வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு ஏணி வைக்கப்பட்டு அந்த ஏணியில தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அங்கே இவன் அங்கே படுத்திருக்கிறான், மேலே அங்கே ஆண்டவர் நின்று அவனோடு பேசுகிறார், அவனிடத்தில் சொல்லுகிறார், சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை என்ன செய்யறதில்லை, கைவிடுறதில்லை. அப்போ ஒரு வாசலை காண்கிறான். ஓ, இந்த வாசல் எனக்கான வாசல். அப்போ வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு கனெக்ஷன் உண்டாக்குற ஒரு வாசல் நமக்காக இருக்கு. அவர் நிறைய தடவை நம்ம வீட்டில் ஏணியை போடலாம் நினைக்காரு, நம்ம அந்த ஏணிக்கே இடம் கொடுக்கல. நிறைய நேரம் அந்த ஏணிக்கு என்ன செய்யறதில்ல, இடம் கொடுக்கறது இல்லை. நீங்கள் இடம் கொடுத்தா தானே அவர் வாசலை வைப்பார். இன்னொரு வாசலை பாருங்கள், அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல். அது என்ன அலங்கார வாசல் என்றால், ஆலயத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கும். ஒரு மனுஷன் பிறவியில் இருந்தே பிச்சைக்காரன், சப்பானி, அவனை பிச்சை எடுக்கும்படி வைக்கிறார்கள். அவனை அந்த வாசல் அண்டையிலே கொண்டு வந்து வைத்தபடினால் அவனுக்கு ஒரு சுகம். அல்லேலூயா. அவனுக்கு ஒரு விடுதலை. இன்றைக்கி நம்ம நிறைய நேரம் ஏலவில்லை, வர முடியவில்லை, அது இல்லை இது இல்லைன்னு நம்ம பிளான் போட்டு சொல்லிடுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என்ன முடியலைனாலும் வந்து என் வாசலுக்கு வா, என் வாசலுக்கு மட்டும் நீ வந்துட்டேன்னா அந்த வாசலுக்குள்ளே நான் உனக்கு சுகத்தை வச்சுருக்கேன், அந்த வாசலுக்குள்ளே நான் உனக்கு விடுதலையை வச்சுருக்கேன், அந்த வாசலுக்குள்ளே மீட்பை வச்சுருக்கேன். உனக்கு முடங்கி கிடக்கிற உன்னுடைய காரியங்கள், எழுந்து நிற்க முடியாத காரியங்கள், உன்னால் செயல்பட முடியாத காரியங்களை அந்த அலங்கார வாசலுக்குள்ளே நீ நுழைவாய் என்றால் அங்கே உனக்கு ஒரு அற்புதம். அதைத்தான் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். அங்கே பேதுருவும் யோவானும் அங்கே போகும்போது அவர்கள் சொன்ன காரியம், வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். அப்போ யாரோ ஒருத்தர் கொடுக்க அங்கே ரெடியாக வச்சிருக்கார் பாருங்க. நம்ம அந்த வாசலுக்கு போனோம். அப்படி இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அப்போ எனக்காக ஒரு வாசலை திறக்குகிற தேவன், திறந்த வாசலை அவர் எனக்கு வைக்க விரும்புகிறார். அந்த திறந்த வாசல் நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ நீங்கள் சர்ச்சுக்கு வரும்போது கண்ணுக்கு தெரியுது இந்த வாசல், நீங்கள் அழகாக உள்ளே வந்துட்டீங்க. ஆனால் அவர் திறந்த வாசல் சீக்கிரத்தில் தெரிவதில்லை. நாம் சரியாக முயற்சி பண்ணோன்னா அவர் நமக்கு காண்பிப்பார். அல்லேலூயா. அந்த வாசல் என்றால் அர்த்தம் என்ன? ஒரு வழி, ஒரு ஆலோசனை, ஒரு 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 நமக்கு சொல்லி அனுப்புகிற காரியம், அதுதான் அது வாசலாக இருக்கிறது. அப்போ இந்த பூமியிலே நமக்கு குடும்ப ரீதியிலே நமக்கு இந்த வாசல்களை திறக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா என்று சொல்லி அநேக நேரத்தில் நாம் யோசிக்கிறோம். இப்போ இந்த தேவனுக்கு அடுத்த வாசலையும் ஆலயத்துக்கு அடுத்த வாசலையும் திறந்தால் இந்த குடும்பத்துக்கு அடுத்த வாசலை கர்த்தர் திறந்தருளுவார். அல்லேலூயா. அந்த குடும்பத்துக்குள்ளே எண்ணெயும் மாவும் என்ன செய்யாது, குறையும். அங்கே 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 தங்கி தாபரிக்கத்தக்க தீர்க்கதரிசிகள் வந்து தங்குவதற்கு ஏதுவாக சாரிபாத்தின் வீட்டு வாசல் திறந்தே இருக்கு. யாருக்காக திறந்திருக்கு? ஊரெல்லாம் பஞ்சம், ஆனால் அவன் வீட்டு வாசலுக்கு மட்டும் சொந்தக்காரன், பந்தக்காரன், அவன் சம்பந்தப்பட்டவன்லாம் வந்து போகிறான். சாரிபாத்தின் அந்த விதவையின் வீடு வாசல் இப்போ எப்படி இருக்கு?
திறந்தா இருக்கு. ஏன் திறந்துருக்கு? அந்த வீட்டுக்குள்ள கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்திருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தர் ஒரு வழியை திறந்து, அவ சொல்றா பாருங்க, இல்லையா எனக்கும் என் மகனுக்கும் தான் இருக்குது, நாங்கள் அதை சாப்பிட்டுட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? சாக போகிறோம். அவர் சொல்கிறாரு, இல்லைப்பா உனக்கு அது இருக்கட்டும், நீ எங்கே கொண்டு கொடு, நீ கர்த்தருக்கு கொடு, எனக்கு கொடு, நீ ஏன்ட்ட கொடு, அப்புறமா நீயும் உன் மகனும் சாப்பிட்லாம். நீ மட்டும் இதை செஞ்சிட்டேன்னா உன் பானையில் மாவு என்ன செய்யாது? குறையாது. உன் எண்ணெய் தீராது. நம்மளாக இருந்தால் இருக்கிறதே கொஞ்சம், இருக்கிற பஞ்சத்தில் இவர் வேற இப்படி சொல்லிட்டு நடக்கார், அவர் வாட்டு சொல்லட்டும்னு நம்ம வேலையை பார்த்துரும். அன்னைக்கு அதை மாற்றி செய்யாமல் இருந்திருந்தா ஒரு வாசல் திறக்குது பாருங்க, அந்த வீட்டுக்கு ஒரு வாசல் திறக்குது. இந்த வாசலை சாரிபாத் விதவை புரிகிறாள். புரிந்த உடனே ரைட், ஓகே, உடனே அவள் அந்த வாசலை பயன்படுத்துகிறாள். அந்த வாசலை பயன்படுத்தும் போது கொஞ்சம் சின்ன வேலை தான். என்னது? 2 தோசையாக சுடுற இடத்துல 3 சுட போகிறோம், அவ்வளோதான். சில நேரம் நம்ம ஹோட்டலுக்கு போய் சூப் ஆர்டர் பண்ணோம்னா 1/2 2/3 என்ன சொல்கிறோம்? வாங்குற 2ல் 3ஆவதா ஒன்றை வச்சு அப்படி ஷேர் பண்ணி கொடுத்துரு. இப்போ அது மாதிரி தான் தோசை சுட போகிறாங்க, அப்பம் சுட போகிறாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் வேண்டியதில்லை, எக்ஸ்ட்ரா எண்ணெயெல்லாம் தேவையில்லை. இருக்க 2ஆக சுட போனதை 3ஆக சுட போகிறோம். இப்போ ஆண்டவர் அப்படி தான் நம்மள்கிட்ட சில நேரம் சின்னதாக ஒன்றை செய்ய சொல்லி செக் பண்ணி பார்க்குறாரு. நம்ம சின்னதாக செய்ய சொல்கிறதுல இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. என் முடிவு என்னன்னே தெரியாமல் நீ ஏன்ட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறியா? நான் முடிவு பண்ணிட்டேன், என்ன, நாங்கள் சுடுறோம், சாப்பிட்றோம், சாவுறோம். அவர் சொல்கிறாரு, இல்லைம்மா நீ எனக்கு ஒரு இதை கொண்டு வா. நீ கொண்டு வந்தனா உன் குடும்பம் பஞ்சம் தீர்ற வரைக்கும் உன் வாசலில் ஆசீர்வாதம் நிற்கும். இன்னைக்கு நமக்கு கர்த்தர் அப்படித்தான் ஒரு வானத்தின் வாசலை திறக்கிறார், ஒரு அலங்கார வாசலை வைத்திருக்கிறார், ஒரு ஆசீர்வாத வாசலை குடும்பத்தில் வைத்திருக்கிறார். இப்படி கர்த்தர் திறக்க விரும்புகிறாரு. நம்ம அதுக்கு எப்படி ஒத்து போகிறோம்? நாம் எப்படி செயல்படுத்துகிறோம்? அந்த வாசலுக்குள்ளே நுழைய முயற்சிக்கிறோமா? அந்த வாசலுக்குள்ளே சரியாக நுழைஞ்சு பாருங்க, கர்த்தர் நிச்சயமாய் திறந்த வாசலை ஒருவனும் பூட்டாதபடி அவர் திறந்து உங்களுக்காக செய்வார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஒரு வாசலை திறக்கார்னா நம்ம யுக்தியில், நம்ம முயற்சியில், நம்ம அனுபவத்தில் அந்த வாசலை தவறாக புரிந்து கொள்ளாமல் சரியாய் புரிந்து கொண்டு அந்த வாசல் வழியாய் உட்பிரவேசிப்போம். அவர் திறந்த வாசலை ஒருவனும் என்ன செய்ய மாட்டான்? பூட்ட மாட்டான். கர்த்தர் உங்களுக்காக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். God bless you.